அன்பின் நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நாம் சிலுவை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். சிலுவை என்று நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் சிலுவையை எடுத்து பின்பற்றும்படியாக கட்டளை பெற்றவர்கள். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லுகிறார். ஒரு சீஷன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னால், அவன் இயேசுவை பின்பற்றுகின்றவன். கலாத்தியரில் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்பது அவரை போலவே நம்ம இருக்கணும், அவரை போலவே வாழணும். இதை தான் நம்ம பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் பிதாவுக்கு சமமாக இருந்தவர். அவர் இந்த உலகத்தில் வந்தப்ப பிதாவினுடைய எல்லா விதமான கட்டளைகளையும் கை கொண்டார். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் சுயமாக பேசலை அப்படிங்கிறார். என் பிதா எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார். பிலிப்பியர் 2:5 சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், பிரியமானவர்களே, இயேசுவை நீங்கள் பின்பற்றுறீங்களா? இயேசுவினுடைய குணாதிசயம் உங்களுக்குள்ளே காணப்படுதா? உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சை அடக்கம் இதெல்லாம் இருக்குதா? இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இயேசுவை பின்பற்றல. இன்னைக்கு உலகம் சீரழிந்து கொண்டு இருக்கு. இயேசுவை நம்மிடத்துல பார்க்க முடியல. நம்ம கோபக்காரங்களாக இருக்கிறோம், அன்பற்றவர்களாக இருக்கிறோம், லஞ்சம் வாங்குறவங்களாக இருக்கிறோம், ஏமாத்துறவங்களாக இருக்கிறோம், வன்மத்தினால நிறைஞ்சு இருக்கிறோம், இருதயம் முழுசும் கசப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் உண்மையாலுமே உங்கள் இருதயத்தில் கை வச்சு பேசுங்க, நான் உண்மையாலுமே இயேசுவை பின்பற்றேனா? உண்மையாலுமே எனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? இயேசுவின் பாவத்துக்கெல்லாம் மன்னிச்சிருக்கிறாரா? கிறிஸ்துவங்கிறது இயேசுவை போல வாழ்றதுங்க. இயேசு ஏன் என்னை ரட்சித்திருக்கார் அப்படின்னா, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக தான் என்னை ரட்சித்திருக்கிறார். நான் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா ஆகலை அப்படின்னு சொன்னால் நான் ரட்சிக்கப்படலை, நான் இயேசுவை பின்பற்றலை. நீங்கள் இயேசுவை பின்பற்றணும்னா சுயத்தை வெறுத்து கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாக இருக்க கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.